அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. அப்புறமாக இன்றைக்கி ஒரு பெரிய குத்துச்சண்டையை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேங்க. ஆமாங்க, உலகெல்லாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய குத்துச்சண்டை போட்டி அமெரிக்காவில் நடக்குது. யார் யார் குத்துச்சண்டைன்னா, பூனையெல்லாம் சேர்ந்து அந்த குத்துச்சண்டையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள பூனை சும்மா வெண்ணையும் ரொட்டியும் தின்னுட்டு அப்படியே கொழுன்னு கொடுத்து, அந்த பூனைக்கிட்ட சைனாவில் உள்ள பூனை மோதி தோத்துட்டு, பாகிஸ்தானில் உள்ள பூனை மோதி தோத்துட்டு, இந்தியாவில் உள்ள பூனை மோதி தோத்துட்டு, எல்லா நாட்டில் உள்ள பூனைகளும் மோதி அமெரிக்கா பூனைக்கிட்ட தோத்துட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ அமெரிக்கா பூனைக்கிட்ட ஃபைனலில் மோதத்துக்கு எந்த பூனை ரெடியாக இருக்குன்னா, சோமாலியா நாட்டு பூனை தான் ரெடியாக இருக்குது. அந்த அமெரிக்கா பூனை நிற்கிற நிலைமையும் சோமாலியா நாட்டு பூனை நிற்கிற நிலைமையும் பார்த்தா மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் மாதிரி இருக்குது. சோமாலியா நாட்டு பூனை காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் தத்தி தவறி அப்படி நின்றுக்கிட்டு இருக்குங்க. அப்படி சண்டை ஆரம்பித்தாச்சு. ரெஃப்ரி பிகில் சத்தத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. சும்மா மழைன்னு மதன்னு அமெரிக்கா பூனை வந்து நிற்குதுங்க. சோமாலியா நாட்டு பூனை ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாமல் மெதுவாக அடி எடுத்து வச்சு அப்படி வருது. ஆனால் அமெரிக்கா நாட்டு பூனை தான் ஜெயிக்க போகுதுன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்க்க எதிர்பாராமல் அந்த சோமாலியா நாட்டு பூனை பாஞ்சு ஒரே அடியை அமெரிக்கா பூனையை தலையில் அடிச்சிச்சு பாருங்க. அப்படியே சுற்றிக்கிட்டு கிருன்னு கீழே விழுந்துட்டுங்க. கீழே வந்து எழுந்திரிக்கவே முடியல. ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே மூர்ச்சியாகி அப்படியே கிடக்க அமெரிக்கா பூனை. எல்லாருக்கும் பெரிய ஏன்னா எலும்பு தோலுமாக இருக்கிற இந்த சோமாலியா நாட்டு பூனை இப்படி ஒரு அடி அடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு உடனே சோமாலியா நாட்டு பூனை தான் வெட்டிக்கிட்டு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் சரி நிதானம் வந்து அமெரிக்கா பூனை முழிச்சு பார்த்துச்சு. சோமாலியா நாட்டு பூனை தங்க பதக்கத்தை மாட்டிக்கிட்டு வெட்டின்னு எல்லாம் தூக்கிச்சு ஆடுறத பார்த்த உடனே அமெரிக்கா நாட்டு பூனைக்கு ஒன்றும் சரிப்படலை. அப்படியே சோமாலியா நாட்டு பூனை கிட்ட வந்து, ஏண்டா நீ என்ன எப்படா ஜெயிச்ச அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ சொன்னிச்சு, ஏய் நான் பூனையே இல்லைடா, புலி. சோமாலியா நாட்டில் உள்ள பஞ்சத்தில் நான் பூனை மாதிரி ஆயிட்டேன்டான்னு சொல்லி அவர் உண்மையான குணத்தை காட்டுனுச்சாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது எவ்வளவு தான் பஞ்சம் கஷ்டம் எல்லாம் வந்தாலும் உண்மையான குணம் யாரை விட்டும் மாறாது. அதுபோல் சோமாலியா நாட்டில் உள்ள புலி எவ்வளவு தான் கஷ்டத்தில் பஞ்சத்தில் இழைச்சி போனாலும் உண்மையான குணம் மாறுமா? அந்த இழைச்சி போயிருந்தாலும் ஒரே அடியில் இந்த அமெரிக்காட்டு புனையை வீழ்த்துனுச்சிங்க. அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு கையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.